வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை 3 ஞானிகள். ஒரு நாள் ஒரு ஊரோட தலைமை குருமார் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அந்த தலைமை குருமாரோட வாகன ஓட்டி குரு கிட்ட சொல்கிறாரு, குருவே, நீங்கள் நேரம் தவறாமைய ஒரு பழக்கமாகவே வச்சிட்ருக்கீங்க. அங்கே குருக்களோட கூட்டம் எல்லாரும் கூடியிருக்காங்க. தலைமை குருவான உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பலைன்னா நம்ம நேரம் தவறாமைய கடைபிடிக்க முடியாமல் போயிடும். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் ஏன் இன்னைக்கு இவ்வளவு சோகமாக காணப்படுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறார். தலைமை குரு சொல்கிறாரு, உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னப்பா, வர வர மக்களுக்கு கோயிலுக்கு வரணுன்னே தோணலை. கோயிலில் முன்ன மாதிரி பூஜைகள் எல்லாம் நடக்கிறதில்ல. மக்கள் கூட்டம் கோயிலில் காணப்படுறதே கிடையாது. ஒரு கோவிலில் ஒரு 10 பேர் தான் ஒரு நாளைக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க. ஏன் மக்களுக்கெல்லாம் சுவாமி நம்பிக்கை குறைஞ்சி போச்சா? இல்லை என்ன நடக்குது இந்த ஊரில்? நிறைய கோயில்களை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நாம் இருக்கோம். இந்த குருக்களோட கூட்டம் கூட அதுக்கு தான். எந்த கோயிலை மூடலாம், எந்த கோயிலோட பழக்க வழக்கங்களை தொடரலாம்னு பேசுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உடனே அந்த தேரோட்டி என்ன சொல்கிறாரு, குருவே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு மனசு கேட்கல, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த நம்ம ஊரை அடுத்து இருக்க ஒரு சின்ன தீவில் 3 ஞானிகள் வந்திருக்காங்களாம். அவங்க நிறைய மந்திர தந்திரத்தெல்லாம் செய்கிறாங்களாம். அதை பார்த்து வியந்த மக்கள் எல்லாரும் கோவிலுக்கு வர்றதை நிறுத்திட்டு அவரை பார்க்க போகிறாங்க. அவங்க 3 பேருமே பெரிய ஆட்களாம், பெரிய அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்துறாங்களாம். இதை கேட்ட உடனே தலைமை குருக்கு அந்த கர்வம் இருக்கும்ல, நாம தான் எல்லாத்துக்கும் முதல்ல, கடவுளுக்கு அடுத்தபடியே நாம தானே ஒரு கர்வம் இருக்கும்ல. என்னது, என்னை தாண்டி 3 ஞானிகளா நம்ம ஊர்லையா, அதுவும் பக்கத்து தீவுலையா, இது ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த தேரோட்டி என்ன சொல்றாரு, உங்களுக்கு தெரியாம இல்லை குருவே, உங்க காதுகளுக்கு இந்த செய்தி சரியா வரல, அவ்வளவுதான். இப்போ நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு தேரோட்டி. உடனே தலைமை குரு என்ன சொன்னாரு, வா முதல்ல நம்ம கூட்டத்துக்கு கிளம்பி போவோம், மற்றதை அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு. தேரில் உட்காந்து அந்த தலைமை குருக்கள் என்ன பண்ணுறாருன்னா யோசிச்சுக்கிட்டே வராரு. இந்த 3 ஞானிகளையும் பார்த்து நல்லா மிரட்டி வைக்கணும். அந்த 3 பேர் யாரு? கோயிலுக்கு வர கடவுள் பக்தியை கூட மக்கள் மனசுலேருந்து எடுத்து அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவங்கள போய் பார்க்கணும். நம்ம அதிகாரத்தை வச்சு ஒரு மிரட்டிட்டு வந்தாதான் இது சரிப்படும். நம்ம மக்கள் முன்னாடியே இதை செஞ்சாதான் அவங்க போலியான சாமிகள்னு அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராது. குருக்கள் கூட்டம் நடக்குது. குருக்கள் கூட்டத்தில் இதை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. நம்ம தலைமை குரு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கான தீர்வை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கலைச்சிட்டு அங்கே உட்காந்து அமைதியாக யோசிக்கிறாரு. அவரோட தேரோட்டியை கூப்பிட்டு, நாளைக்கு நான் அந்த தீவுக்கு போகணும், காலையில் எனக்கு ரொம்ப சுகபோகமான ஒரு படகு வேணும். என்னால் சாதா படகுல உட்காந்து அந்த அலைகளோட அசைவுலெல்லாம் போக முடியாது. அதனால நல்ல சௌகரியமான ஒரு படகை ரெடி பண்ணு, நாளைக்கு நான் அந்த தீவுக்கு போகணுன்னு சொல்கிறார். தேரோட்டியும் தலையை அசைச்சிட்டு ஆகட்டும் குருவேன்னு சொல்லிட்டு போயிடுறார். மறுநாள் காலையில் குருக்கள் ரொம்ப சௌகரியமான படகுல ஏறி அந்த தீவை அடையிறாரு. அது கொஞ்சம் நீண்ட பயணம்தான். குருக்கள் அந்த தீவில் இறங்கின உடனே ஊரில் இருக்க பாதி மக்கள் அந்த தீவில் தான் இருக்காங்க. எல்லாரும் தலைமை குருவை பார்த்து தலைமை குருக்கு வழி விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குருவே இந்த ஞானிகளை பார்க்க வராருன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் குரு அந்த ஞானிகளை மிரட்ட வந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது. குருவும் ரொம்ப மிடுக்கான நடையோட அந்த ஞானிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறார். குருவோட தேரோட்டியும் அந்த படகோட்டியும் குரு கூடவே வராங்க. நேராக அவங்க அந்த 3 ஞானிகளோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ஒரு பனை ஓலை குடிசை, அந்த குடிசைக்குள்ள ஒரு 5 பேர் கூட சேர்ந்த மாதிரி நிற்க முடியாது. ஒரு சாதாரண பனை ஓலை குடிசை. அதுக்குள்ள ரொம்ப பெண்ட் பண்ணி தான் நுழைஞ்சி போகணும், நல்லா குனிஞ்சி தான் நுழைஞ்சு போகணும்.
அப்படி குனிஞ்சி நுழைஞ்சி போனால் அந்த அந்த குடிசைக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு பானை, அதிலிருந்து எடுத்து தண்ணி கொடுக்க ஒரு சின்ன குடுவை ஒன்று, 3 பழங்கள். இதை தவிர அந்த குடிசையில் எதுவுமே இல்லை. இதை சுற்றி சுற்றி பார்த்த அந்த குருக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க போலி சாமியாருங்க தான், ஏதோ மந்திர தந்திர வித்தையெல்லாம் கற்று வச்சுட்டு மக்களை ஏமாத்துறானுங்க, இவனுங்க முட்டாள் தான் போல இருக்கு. இந்த தீவில் இந்த பனை ஓலையில் குடிசையை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறானுங்களேன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த 3 ஞானிகளும் அந்த குடிசையோட வாசல்ல நிற்கிறாங்க. அவங்க குருக்களை பார்த்த உடனே குருக்களை வரவேற்க உள்ள வராங்க. அதுக்குள்ள தலைமை குரு என்ன சொல்றாருன்னா, ஐயோ கொஞ்சம் நில்லுங்கப்பா அங்கேயே, என்னால் இந்த குடிசையில் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியல, என்னால் நான் வெளியே வந்தால் தான் உங்ககிட்ட பேச முடியும், நீங்கள் வெளியே நின்று என்னை வரவேற்றுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளிக்கிட்டு அந்த வாசல் வழியாக வெளியே வராரு. 3 ஞானிகளும் குருக்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்குறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க. குருவே, நீங்களே எங்களை தேடி வந்துட்டீங்களா அப்படின்னு. உங்ககிட்ட பேசும்போதே தெரியுது உங்கள் படிப்பறிவு இல்லாத முட்டாள்கள்னு. அது மட்டும் இல்லை, குருவோட காலில் விழுந்து வணங்கினதுனால குருக்கு இன்னும் கொஞ்சம் கர்வமும் அதிகமாயிடுது. சரி, இவங்களை நம்ம ஈஸியாக மிரட்டி ஜனங்க முன்னாடி இவங்களை அசிங்கப்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. குரு கேட்குறாரு, நீங்கள் ஏதோ பெரிய ஞானிகளாமே, உங்களை தேடி ஊர் மக்கள் எல்லாம் வராங்க, கடவுளை விடவா நீங்கள் பெரிய ஞானிகள், கோவிலுக்கு கூட ஆட்கள் வர்றதில்லையே அப்படின்னு ஒரு அதிகார தோணையில் கேட்குறாரு. அந்த தோரணையை பார்த்ததும் ஞானிகள் சிரிக்கிறாங்க. அந்த 3 பேரும் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, குருவே, எங்களுக்கும் அதுதான் ஒன்றும் புரியலை, நாங்கள் பாட்டு இந்த தீவில் அமைதியாக எங்கள் வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு நாடோடிகள், நாடு நாடாக ஊராக நடந்து போவோம். எங்களுக்கு ஏதாவது பிடிச்ச சூழ்நிலை அமைஞ்சால் அந்த சூழ்நிலையை கொஞ்ச நாள் அங்கேயே தங்கி அனுபவிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு ஊரை தேடி போயிடுவோம். எங்களுக்குன்னு நிலையான முகவரியோ மக்களோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் ஈஸியாக போச்சு, சப்போர்ட்டுக்கும் ஆள் கிடையாது, இவங்களை கண்டிப்பாக ஒரு வழி பண்ணிடலான்னு தலைமை குரு ஒரு முடிவுக்கு வராரு. சரி, எந்த முறையில் நீங்கள் கடவுளை வணங்குறீங்க, 2-3 மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்றாரு. அந்த 3 ஞானிகளும் சிரிக்கிறாங்க. ஐயா, எனக்கு இந்த மந்திரம்லாம் சொல்ல தெரியாது, நாங்கள் எப்போவுமே இந்த மந்திரம் தந்திரம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க, நாங்கள் இயற்கை கிட்ட எங்களை அர்ப்பணிப்போம், இயற்கையும் எங்ககிட்ட அவங்கள அர்ப்பணிப்பாங்க, அதாவது நாங்கள் ஒருத்தர் தொடர்புலேயே இருப்போம், அவ்வளோதான். இயற்கைனா என்ன அப்படின்னு தலைமை குரு கேட்குறாரு. உடனே அந்த 3 ஞானிகளும் சொல்கிறாரு, காற்று, நீர், நெருப்பு, நிலம், இதுதானே இயற்கை, இந்த பஞ்சபூதங்கள் தானே நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு மந்திரம் வேணும், ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கணும். உங்கள் சடங்கு என்ன, உங்கள் சம்பிரதாயம் என்ன, எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்ற. உடனே அந்த ஞானிகள், ஐயா, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எங்களுக்கு எந்த மந்திரமும் தெரியாது, தந்திரமும் தெரியாது, சடங்கு சம்பிரதாயங்களும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லா மக்களையும் திரும்பி இப்போ குரு பார்க்குறாரு. பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு முட்டாளை பார்க்கவா நீங்கள் இவ்வளவு தூரம் படகு சவாரி செஞ்சு வரீங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசுனா போதும், கடவுளை கூட மறந்துட்டு இவங்க பின்னாடி வந்துடுறது. இவங்க 3 பேரும் எவ்வளோ முட்டாள்கள் தெரியுதா, கடவுளை கூப்பிடணும்னா மந்திரங்கள் சொல்லணும், அப்போதான் கடவுளுக்கு மனசாந்தி ஆகும். இவங்க இயற்கையை கும்பிடுறாங்களாம், இயற்கைக்கு அர்ப்பணிக்கிறாங்களாம் தங்களை, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறார். மக்கள் எல்லாரும் தலைமை குருவை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவர் ஞானிகளை அசிங்கப்படுத்துகிற வார்த்தைகளை சொன்னாலும் தலைமை குரு பக்கம்தான் மக்களோட பார்வையெல்லாம் ஒரு மாதிரியாக போகுது. இதை தலைமை குரு கவனிக்கிறார். கவனிச்சுட்டு அவங்கள டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக தன்னோட இடுப்புலேருந்து ஒரு ஓலையை எடுக்கிறார். ஓலையை எடுத்து ஒரு எழுத்தாணியை எடுத்து கடகடன்னு ஒரு மந்திரத்தை எழுதுறார். மந்திரத்தை எழுதி அந்த 3 ஞானிகள் கையிலையும் கொடுக்குறார். இந்த மந்திரத்தை வாசித்து இனிமேலாவது கடவுளை பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த 3 ஞானிகளும் அந்த ஓலையை உத்து பார்க்குறாங்க. அந்த ஓலையில் எழுதின எழுத்து அவங்களுக்கு புரியலை, ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குருவே, எனக்கு இந்த ஓலையில் எழுதின வார்த்தையை படிக்க கூட தெரியாது, நீங்கள் ஏன் எங்களுக்கு வாயிலேயே சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குரு விழுந்து சிரிக்கிறார். திரும்பவும் ஜனங்க முன்னாடி திரும்பி, பார்த்தீங்களா எவ்வளவு ஒரு முட்டாள்கள், படிப்பறிவு கூட கிடையாது, படிப்பறிவு இருந்தாதான் கடவுள் செவி சாய்ப்பார், அறிவு, அடக்கம், கருணை இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கணும்.
எங்க நீங்களும் ஒரு முட்டாள்கள், இந்த முட்டாளை தேடி வரீங்க, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்கள் இப்ப தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். மக்கள் இப்பவும் அந்த 3 ஞானிகளை விடுத்து இவரை தான் குறுகுறுன்னு பாக்குறாங்க, தலைமை குருவை. இவருக்கு மனசுல சின்ன ஐயம் ஏற்படுது. இந்த நேரத்துல அந்த பனை ஓலை, அந்த மந்திரம் எழுதப்பட்ட ஓலை என்ன பண்ணுது, பக்கத்துல நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு, அந்த நெருப்புல போய் விழுது. ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட பயப்படாம தகன்னு எரியிற நெருப்புல தன்னோட கையை விட்டு அந்த ஓலையை எடுக்கிறாரு. அவர் ஓலையை எடுக்கும் பொழுது அந்த நெருப்பு அவருக்கு வழி விட்டு அந்த ஓலையை தூக்கி கொடுக்குது. இதை பார்த்த குருக்கு மனசுல ஒரு மாதிரி ஐயம் ஏற்படுது. என்ன இது, தகன்னு தணல் மாதிரி நெருப்பு, இவரை அசால்ட்டா போய் அந்த ஓலையை நெருப்புக்குள்ள கையை விட்டு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நெருப்பே அவருக்கு வழி கொடுத்து அந்த ஓலையையும் தூக்கி கொடுக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்க இருந்தா இதுக்கு மேல நம்மளை இவங்க சோதிச்சிருவாங்க, நம்ம அப்படியே அமைதியா கிளம்புவோன்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு தலைமை குரு. அந்த 3 ஞானிகளும் ஐயா ஐயான்னு பின்னாடியே போறாங்க. தலைமை குரு நின்னு திரும்பி பாக்குறாரு. என்னப்பா வேணும் உங்களுக்கு, எதுக்கு என் பின்னாடி வரீங்க, மந்திரத்தை சொல்லி தராம போயிடுறீங்களே அப்படின்றார். உடனே நம்ம குருவும் மந்திரத்தை சொல்லி தராரு. அந்த ஓலையில என்ன மந்திரத்தை எழுதினாரோ அது சொல்லி தராரு. அதை கேட்டதும் 3 ஞானிகளும் சிரிக்கிறாங்க. இந்த மந்திர சொற்கள் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கே, எங்களுக்கு எளிமையா ஏதாவது கற்றுத்தர முடியுமா அப்படின்றார். நம்ம தலைமை குரு இன்னொரு முறை அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவரோட தொண்டையில கரகரப்பு ஏற்படுது. அதனால அவரால் சரியா பேச முடியல. உடனே அந்த 2வது ஞானி என்ன பண்றாரு, குருவே உங்களுக்கு தண்ணி தானே வேணும், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு பெரிய மூங்கில் மரம் இருக்கு. அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட போய், மூங்கில் மரமே, எங்க குருக்கு ஒரு சுத்தமான நீரை கொடு, அதுல மருத்துவ குணம் கலந்துருக்கணும்னு சொல்றார். அந்த மூங்கில் மரம் தானா இறங்கி நல்லா வளைஞ்சி ஒரு விரிசலை ஏற்படுத்தி அந்த விரிசல்ல இருந்து நல்ல தண்ணீர் கொட்டுது. உடனே அந்த ஞானி சொல்றாரு, குருவே அந்த தண்ணீரை குடிங்க, அது மருத்துவ குணம் நிறைஞ்ச தண்ணீர் அப்படின்னு சொல்றார். ஒருத்தன் என்னடானா நெருப்புக்குள்ள கை விடுறான், நெருப்பே அவனுக்கு அந்த ஓலையை தூக்கி கொடுக்குது. இன்னொருத்தன் என்னடானா மரத்துக்கிட்ட பேசுறான், மரமே உடஞ்சி சுத்தமான தண்ணீரை கொடுக்குது. அடடா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னோம் நம்ம சாயம் வெளுத்து போயிடும். இவங்க உண்மையாவே ஞானிகள் தான் போல இருக்கு, இவங்க இயற்கையோட ஒத்து வாழ்ற சித்தர்கள். இவங்க கிட்ட போய் நம்ம கர்வத்தை காட்ட வந்துட்டோமே, இங்க இருந்து உடனே கிளம்புனாதான் கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் மக்கள் கிட்ட நம்ம காப்பாத்திக்க முடியும்னு சொல்லி குரு வேகமா நடக்கிறாரு. குரு பின்னாடி நடக்கவும் முடியாம ஓடவும் முடியாம அந்த தேரோட்டியும் படகோட்டியும் வேகமா ஓடுறாங்க. குரு என்ன பண்றாரு, படகுல ஏறின உடனே திரும்பியே பார்க்காம படகை எடு, நம்ம ஓடி போயிருவோம், இது வேற மாதிரியான இடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா தண்ணியில படகை செலுத்துறாங்க. திடீர்னு ஒரு குரல், குருவே குருவேன்னு. பார்த்தா அந்த 3வது ஞானி எந்த வித சலனமும் இல்லாம தரையில ஓடுற மாதிரியே தண்ணீர் பரப்பு மேல ஓடி வராரு. கால்ல எந்த ஒரு அணிகலனும் கிடையாது. அவரு பாட்டு அந்த தண்ணீர் மேற்பரப்பு மேல தரையில ஓடுற மாதிரியே வேகமா ஓடி வந்து அந்த படகுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இத பார்த்த உடனே குருக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. குரு கிட்ட, ஐயா நாங்க இன்னொரு முறை கேட்குறோம், தப்பா நினைக்காதீங்க, நீங்க எழுதின மந்திரத்தை இன்னொரு முறை சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மறந்து போச்சுன்றார். குருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. குரு அப்ப அந்த படகுல இருந்து எழுந்து நின்று தன்னோட கர்வத்தை விட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. ஐயா, நீங்க 3 பேரும் ஞானத்துக்கே ஞானம் கொடுத்த சித்தர்கள்னு நான் உணர்ந்துட்டேன். நீங்க இயற்கையை வழிபடுறதும் இயற்கைக்கு தாங்களை அர்ப்பணிக்கிறதும் சொன்ன போது எனக்கு எந்த விவரமும் புரியலை. ஆனா இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க 3 பேரும் சிறந்த சித்தர்கள், ஞானிகள், என்னை மன்னிச்சிடுங்க. நான் 4 மந்திரங்கள் தெரிஞ்சா போதும், அண்ட சராசரமும் என் கால் கீழேன்னு நினைச்சேன். ஆனா இயற்கையோட ஒத்து வாழ்ந்து இயற்கையாவே வாழ்ற தெரிந்த நீங்க தான் மகா ஞானிகள், என்னை மன்னிச்சிடுங்க. என் கர்வத்தால உங்ககிட்ட நான் தப்பா நடக்க முயற்சி பண்ணேன். நான் உங்களை மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் அசிங்கப்பட்டு என்னை பத்தி நானே வெக்கப்பட்டு போறேன். என்னோட கர்வத்தை உங்க காலில் இறக்கி வச்சுட்டேன். எனக்கும் முடிஞ்சா உங்க ஞான முறைகளை போதிங்க. இப்போ எனக்கு மனசு சரியில்லை. நான் மனசு சரியானதும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறேன். எனக்கும்
உங்களோட அருள் தேவைன்னு சொல்லி 3 ஞானிகள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு படகுல ஏறி அமைதியா போறாரு தலைமை குருக்கள். இதை பார்க்க ஊர் மக்கள் எல்லாரும் வியந்து நிற்கிறாங்க. இந்த ஞானிகள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள், எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. அப்படி இருந்தாலும் அவங்க கர்வமோ தலைகனமோ இல்லாம எல்லார்கிட்டையும் எளிமையா பழகுறாங்க. இயற்கையோட இயற்கையா இருந்து அந்த இயற்கைக்கே நண்பர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஞானிகளை இன்னும் பாராட்டி அவங்க கிட்ட ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போறாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு அவங்க முன்னாடி நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. எல்லாரும் அவங்க தோற்றத்துக்கும் அவங்க மனசுக்கும் அவங்க டேலண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருப்பாங்க. எப்போவுமே யாரை பற்றியும் எந்த சூழ்நிலையும் தெரியாமல் அங்கே போய் நாமளை நிரூபிக்கணும்னு நினச்சோன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அவமானப்பட நேரிடும். அதனால் எப்போவுமே பொறுமையாக உண்மையான சூழ்நிலையை மனிதர்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணுறது தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதை கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. நன்றி, வணக்கம்.